சென்னை குன்றத்தூர் அடுத்த கரைமாநகர் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட நாம் கேட்போம். சதீஷ்குமார், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையின் முக்கிய மைய பகுதியாக விளங்குவது குன்றத்தூர். இந்த குன்றத்தூரை பயன்படுத்தி தினந்தோறும் ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம், பல்லாவரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஏராளமான வாகனமும் கனரக வாகனங்களும் சென்று வருகிறது. இந்த நிலையில் பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலை தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவது. அந்த சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மற்றும் சிறுகுறு நடுத்தல் அமைச்சர் ராமன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சேர்ந்து இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இந்த சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து துரிதப்படுத்த வேண்டும் என தெரிவித்த நிலையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட கரைமாநகர் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த குடியிருப்புகள் முற்றிலுமாக அகற்றும் பணி நடந்து வருகிறது. குறிப்பாக இங்குள்ள குடியிருப்புகளில் உள்ள பொருட்கள் அனைத்தும் வெளியே எடுத்து வைக்கப்பட்ட பிறகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து அகற்றி வருகின்றனர். குறிப்பாக சாலை விரிவாக்க பணிக்காக இந்த பணிகள் நடந்து வரும் நிலையில் தொடர்ந்து வீடுகள் அகற்றும் பணி நடந்து வருகிறது. தற்போது இங்கு வீடுகள் அகற்றப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று இடம் கொடுப்பது குறித்து ஆலோசனை செய்து வருவதும் தொடர்ந்து இடங்களை பார்த்து அளவீடு செய்து அவர்கள் கொடுக்கும் பணி நடைபெற்று வர இருப்பதாக கூறியதன் பேரில் தற்போது அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலீசாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கு தொடர்ந்து வீடுகள் இடிக்கப்பட்டு வருவதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. தற்போது இந்த பகுதியில் அதிக அளவில் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வீடுகளை அளவீடு செய்து இடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.